AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. அண்மை செய்தி. மக்களவை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜீவ் வழங்க கேட்கலாம். ராஜீவ், இறுதிக்கட்ட மக்களவை தேர்தல் தொடங்கி இருக்கு. தற்போதைய விவரம் என்ன? பிரியதர்ஷினி, மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக இந்த மக்களவை தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டு 6 கட்டங்கள் ஏற்கனவே நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில இன்று 7வது கட்டமும் இறுதிக்கட்ட அந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் சரியாக 7 மணிக்கு தொடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கட்டத்தை பொறுத்தவரை 57 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் மோடி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் இந்த ஒரு கட்டத்தில் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி 3வது முறையாக போட்டியிடுகின்றார். அதேபோல பல்வேறு முக்கிய தலைவர்கள், ஹிமாச்சல் பிரதேசத்தில் பாஜக சார்பாக நடிகை கங்கனா ரனாவத் போட்டியிடுகிறார். பாட்னா ஷாஹிப் தொகுதியில் பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாந்த் முன்னாள் அமைச்சராக இருந்தார், அவர் போட்டியிடுகின்றார். இதுபோன்று பல்வேறு முக்கிய நபர்களும் போட்டியிடக்கூடிய நிலையில பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக 1 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. 10 லட்சம் பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் 10 கோடி பேர் இந்த ஒரு கட்டத்தில் தங்களுடைய அந்த வாக்குகளை செலுத்துவதற்காக தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இவ்வாறாக இருக்கக்கூடிய நிலையில வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் அந்த வெப்ப அலையானது அதிகரித்து காணப்படும் நிலையில அவர்களுக்கு தேவையான அடிப்படை குறைந்தபட்ச அந்த வசதிகளை செய்து தர வேண்டும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தலை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் மாநில தேர்தல் அதிகாரி தலைமையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த தேர்தலை கண்காணிப்பதற்காக சர்வதேச எல்லைகளில் 201 சர்வதேச எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மாநிலங்கள் இடையிலான அந்த வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அந்த சோதனை வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 900 அந்த சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில பதட்டமான வாக்குச்சாவடிகள், குறிப்பாக பீகார் உள்ளிட்ட பல அந்த தொகுதிகளில் பதட்டமான அந்த வாக்குச்சாவடிகள் இருக்கின்றது. அதனை கண்டறிந்து அங்கு பாதுகாப்பு தொடர்ந்து அதிகரித்து தற்போது அந்த தேர்தல் பணிகள் தொடங்கி இருக்கின்றது. தற்போது 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவுகள் தொடங்கி இருக்கின்றது. இன்று மாலையுடன் இந்த மக்களவை தேர்தலுக்கான ஒட்டுமொத்த அந்த வாக்குப்பதிவானது நிறைவு பெறுகிறது. அதற்கு பின்பு தேர்தலுடைய பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். இவ்வாறாக சூறாவளி பிரச்சாரத்தில் பல்வேறு தலைவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். பொதுவாக குறிப்பாக பாஜக கூட்டணி, அதே போல எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என இரு தரப்பினுடைய அனைத்து தலைவர்களும் சம்பந்தப்பட்ட மாநில அந்த தேர்தல் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற அந்த தேர்தலில் போது சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தது நம்மால் பார்க்க முடிந்தது. ஒட்டுமொத்தமாக இன்றையுடன் அந்த தேர்தலானது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில 4ஆம் தேதியானது வாக்குகள் எண்ணப்படுகின்றது. அந்த பிற்பகலுக்கு பிறகே ஓரளவு யார் வெற்றி பெறுவார்கள் போன்ற யூகிக்க கூடிய அளவுக்கு அந்த தேர்தலுடைய அந்த முடிவுகள் நமக்கு தெரிய வரும். மாலை முழுமையாக அந்த முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். இவ்வாறாக இருக்கக்கூடிய நிலையில பொதுமக்களுடைய அவர்களுடைய ஆதரவு யாருக்கு என்பது வருகின்ற 4ஆம் தேதி அன்று நமக்கு தெரிய வரும். பிரியதர்ஷினி, 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட 57 மக்களவை தொகுதிகளுக்கு இன்னைக்கு இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தொடங்கி விறுவிறுப்பா நடந்துட்டு வரதா குறிப்பிட்டீங்க. குறிப்பா கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்கு விழுக்காட்டை அதிகரிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் என்னென்ன மாதிரியான முயற்சிகளையும் விழிப்புணர்வுகளையும் மக்கள் மத்தியில ஏற்படுத்தினாங்க ராஜீவ்? பிரியதர்ஷினி, கண்டிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு முயற்சிகளை எடுத்திருந்தாங்க. குறிப்பாக மாநில தேர்தல் அதிகாரிகளோட விரிவான ஒரு ஆலோசனைகள் பல கட்டங்களாக நடைபெற்றது நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக பொதுமக்களுடைய அந்த ஒற்றை வாக்கு எந்த அளவு முக்கியம் என்பதை பொதுமக்கள் உணரும்படி அவர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய தேர்தல் ஆணையத்துடைய ஒரு உத்தரவாக இருந்தது. அதன்படி அவர்களுடைய அந்த தொலைபேசி மூலமாகவோ அதே போல தொலைக்காட்சி மூலமாக அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், துண்டு பிரச்சாரங்கள் விநியோகித்து அதன் மூலமாக பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்வது போன்ற விஷயங்கள் இந்த தேர்தலில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதே போல வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வரும்போது அவர்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த வட மாநிலங்கள் அதிகப்படியான அந்த வெப்பம் அதிகரித்து காணக்கூடிய நிலையில அந்த வாக்குப்பதிவுகள் நடைபெற்றது நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த சமயம் பொதுமக்கள் அங்க வெளியே
வாக்குச்சாவடிகளுக்கு வந்து தங்களுடைய அந்த வாக்குகளை செலுத்துவதற்காக அவர்கள் அசௌகரியமாக உணரும் நிலையில அவர்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகள், குறிப்பாக அந்த நிழல் கூடை அமைப்பதோ, அதே போல குளிர்பானங்கள், அது அந்த குளிர்ந்த நீர், குடிநீர் தண்ணி வசதி, கழிப்பறை வசதிகள் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளை வந்து செய்து கொடுப்பதன் மூலமாக பொதுமக்கள் எந்த ஒரு அசௌகரியமும் இல்லாமல் தங்களுடைய அந்த வாக்குகளை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிகளுக்கு அவர்கள் வருவார்கள் போன்ற விஷயங்களை வந்துட்டு கவனத்தில் கொண்டு அனைத்து நடவடிக்கைகள், அடிப்படை நடவடிக்கைகள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலமாக இந்த வாக்கு சதவீதத்தை வந்துட்டு அதிகரிக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் அந்த ஒரு ஆலோசனைக்கு பிறகு இது போன்ற நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 4ஆம் தேதி இதனுடைய அந்த வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலை காட்டிலும் அதிகரித்துள்ளதா அல்லது குறைந்து இருக்கின்றதா போன்ற விஷயங்கள் வந்துட்டு வருகின்ற 4ஆம் தேதி தெரிய வரும். 4ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக அந்த வாக்குகள் வந்துட்டு எண்ணப்பட இருக்கின்றது. மட்டுமல்லாமல் மக்களவை தேர்தலுடன் பல்வேறு சட்டமன்ற தேர்தல்கள் வந்துட்டு நடைபெற்றிருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் கூட ஒடிசாவில் இருக்கக்கூடிய 42 தொகுதிகளுக்கு, சட்டமன்ற தொகுதிகளுக்கு அந்த தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே நிறைவு பெற்ற சட்டமன்ற அந்த தொகுதிகளுக்கான அந்த தேர்தலுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கைகளும் வந்துட்டு வருகின்ற ஒட்டுமொத்தமாக 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றது. பிரியதர்ஷன், நிச்சயமா மக்களவை தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. வாக்கு விழுக்காட்டை அதிகரிக்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்காங்க. எனவே இந்த தேர்தலில் மக்கள் ஆர்வமோடு முன்வந்து தங்களோட ஜனநாயக கடமையை ஆற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜே. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.